12ஆம் வகுப்பு வேதியியல்ல பாடம் 4 இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னா டி பிளாக், இன்னர் டிரான்சிஷன்னா எஃப் பிளாக். இதில் அடுத்த கொஸ்டினா ஏற்கனவே 2 வீடியோவில் 5 இருக்கும். இப்போ இங்கே இதுவும் ஒரு புக் பேக் கொஸ்டின், பப்ளிக்ல கேட்டிருக்க கொஸ்டின். 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, LuOH thrice, LaOH thrice. இந்த இரண்டுல எது அதிக காரத்தன்மை, விச் இஸ் மோர் பேசிக் கியூரேஷன் அப்படின்ட்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல நம்ம படிச்சிருப்போம். அதாவது சீரியத்திலிருந்து லாந்தனம், சீரியம், பிரசியோடிமியம், நியோடிமியம், பிரமோதிமியம் இப்படியே போயிட்டு LUல லுட்டீசியத்துல முடியும். யாரு அப்படின்னா அந்த 4F தனிமங்கள். 4F தனிமங்கள் லாந்தனம் சீரியத்துல தொடங்கி லுட்டீசியத்துல போய் முடியும். நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்னா என்ன, புக் எடுத்து வச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது இன்னும் 4F சீரியஸ், நான் 4F சீரியஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். யார்லேருந்து யார் வரைக்கும்? சீரியம் டு லுட்டீசியம் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை டிக்ரீசஸ் அப்படின்னு எழுதினா கூட மார்க் கொடுத்துருவாங்க. புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்கான்? அக்ராஸ் 4F சீரியஸ் ஃப்ரம் cerium to lutetium atomic and ionic sizes gradual decrease இருக்கு. This steady decrease of atomic and ionic radii is called lanthanide contraction. மாணவர்கள் அது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வந்துகிட்டு இருக்க கொஸ்டின். சரி, வாட் இஸ் படிச்சிட்டோம் சார். காஸ், இது எதனால இந்த குறுக்கம் ஏற்படுது? இந்த அணு ஆரம் அயனி ஆரம் ஏன் குறைகிறது? 4F வரிசையில் லாந்தனம் அந்த சீரியம் முதல் லுட்டீசியம் வரை, சீரியம் முதல் லுட்டீசியம் வரை அந்த 4F தனிமங்களுடைய அணு ஆரம் அயனி ஆரம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. குறுக்கம் ஏற்படுகிறது. அந்த குறுக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னா 4F எலக்ட்ரான்ல தான் எலக்ட்ரான் நிரப்புது. 4F ஆர்பிட்டால தான் எலக்ட்ரான் நிரப்பப்படுது. அந்த 4F ஆர்பிட்டாலுடைய திரைமறைப்பு விளைவு மிக குறைவாக இருக்கு. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4F எலக்ட்ரான். அப்போ காஸ், காரணம் 4F எலக்ட்ரான்களுடைய சீரற்ற திரைமறைப்பு, 4F எலக்ட்ரான்களின் சீரற்ற திரைமறைப்பு, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 4F எலக்ட்ரான்ஸ், இதுதான் காரணம். சரி, இதனுடைய விளைவு என்ன? இந்த குறுக்கு ஏற்படுறதுனால என்ன பாதிப்பு, என்ன விளைவுகள் ஏற்படுது? கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன். அதில் ஒரு பாயிண்டா பெசிசிட்டி, பேசிக் நேச்சர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். காரத்தன்மை, காரத்தன்மை குறைகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த உருவளவு குறைய குறைய 11th நம்ம படிச்சிருப்போம் பெஜான்ஸ் விதி. உருவளவு குறைய குறைய அந்த நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு தன்மை, சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக எவ்வளோ, அயனித்தன்மை அதாவது காரத்தன்மை குறையும். இதை அயனி சதவீதம் சகப்பிணைப்பு சதவீதம் கண்டுபிடிக்க தான் அந்த பெஜான்ஸ் கொள்கையை நம்ம பயன்படுத்துவோம். எவ்வளோ முனைவு இருக்குன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்றது தான் நம்ம 11th பெஜான்ஸ் கொள்கையில படிச்சிருப்போம். எவ்வளோ சகப்பிணைப்பு தன்மை இருக்கு அப்படின்ட்டு ஒப்பிடல் கொடுத்துருப்போம். சிறிய உருவல உள்ள நேர அயனியும் அதிக உருவல உள்ள எதிர் அயனியும் இணைந்திருந்தா அது அதிக சகப்பிணைப்பு தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் கேட்டியான், லார்ஜர் த சைஸ் ஆஃப் ஆனியான்னா மோர் கோவலன்ட் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பேசியிருப்போம். இங்கே கம்பேர் பண்ணும்போது லாந்தனத்திலிருந்து லாந்தனம், சீரியம், பிரசியோடிமியம், நியோடிமியம் அப்படின்னு போயிட்டே கடைசியா லுட்டீசியம் போகிறோம். போக போக சைஸு குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரதுனால
கோவலன் கேரக்டர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. பேசிக் கேரக்டர் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஆமா, இந்த வார்த்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உருவளவு குறைய குறைய சகப்பிணைப்பு பண்பு அதிகரிக்கிறது, காரத்தன்மை குறைகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். அப்போ இந்த 2 பேர்ல யாரு? இவன் கடைசியா இருக்கான், இவன் ஃபர்ஸ்டா இருக்கான். அப்ப பாருங்க, இவன் தான். அப்போ இவன் கடைசியா இருக்கான், அவன் தான் இவன். அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? பேசிக் கேரக்டர் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டோம்? டிக்ரீசஸ். அப்போ யார் மோர் பேசிக்? குட். ஆன்சர் இதுதான். அப்போ ஆன்சர் இதுதான். எதுன்னு சொன்னாவே ஒரு மார்க்கு, ஏன்னு சொன்னா இன்னொரு மார்க். மாணவர்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பாடத்துல நிறைய கொஸ்டின் எது, ஏன், காரணம் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ அப்போ ஆன்சர் பாருங்க. இப்போ விளக்கம் கொடுத்துட்டோம், ஆன்சர் பாருங்க. LaOH thrice is more basic because the basicity of lanthanide hydroxide decreases from lanthanum 3+ to lutetium 3+ as a result of lanthanide contraction. இந்த காரணம் என்னன்னா டியூ டு lanthanide contraction. அப்போ நீங்க இதுக்கு ஆன்சர் 2 ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். விச் அப்படின்றதுக்கு இதை எழுதிடுங்க, மோர் பேசிக். ஏன் அப்படின்னா டியூ டு lanthanide contraction. தட்ஸ் ஆல். இந்த 2 வார்த்தைகள் எழுதுனா மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பெசிசிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைட், லாந்தனைடுகளுடைய பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் வந்து +3, அதனால தான் இங்கே +3 என்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ லாந்தனம் வந்து 3+, அப்போ ஹைட்ராக்சைடு வந்து OH-, இதுவும் சேரும் போது இந்த இதுக்கு எத்தனை சேரணும்னா 3 OH சேரணும். அப்போ LaOH thriceன்றது தான் ஹைட்ராக்சைடுடைய ஃபார்முலா. அப்போ யாரு மோர் பேசிக்? LaOH thrice. LaOH thrice. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டின், விச் இஸ், இதுவும் புக் பேக் கொஸ்டின், பப்ளிக்ல பலமுறை கேட்ட கொஸ்டின். விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe2+ ஆர் Fe3+ Y அப்படின்னு கேட்டா முதல்ல நீங்க எதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் எழுதுங்க. இந்த பாடத்துல மொத்தமே நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி தான் பழகணும். அப்போ நான் அயனுக்கு எழுதுறேன், அயனுடைய அட்டாமிக் நம்பர் 26. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். ஆர்கான் அயன் அட்டாமிக் நம்பர் 26, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். ஆர்கான் இது வரைக்கும் 18, அதுக்கடுத்து 4s நிரப்புறேன் 2, இது வரைக்கும் 20 ஆச்சு. அதுக்கடுத்து 36. இதுதான் இரும்புடைய எலக்ட்ரான் அமைப்பு. அப்படின்னா அயன் ஆட்டத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ அயானுக்கு எழுதணும். யார் யார் கேட்டிருக்காங்க? Fe2+, இன்னொன்று Fe3+. 2+னா என்ன, 3+னா என்ன? 2+னா 2 எலக்ட்ரான் நீக்கணும், 3+னா 3 எலக்ட்ரான் நீக்கணும். அப்போ 2+னா நான் முதல்ல இந்த 4வது வட்டத்தில் இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானை நீக்கிறேன். அப்படி எழுதுனா அதை எழுதியிருக்கேன் பாருங்க. அப்போ Fe2+க்கு ஆர்கான் 36. சரி, அடுத்தது Fe3+. Fe3+னா இதில் 2 போகணும், இதில் 1 போயிட்டு வந்தால் 5ன்னு வந்துடும். இதை எழுதியிருக்கேன் பாருங்க. Fe3+, ஆர்கான் 35. இப்போ டி ஆர்பிட்டால் என்பது 5 கட்டம். அப்போ 5 கட்டம் கட்டுறீங்க. ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு எலக்ட்ரானா நிரப்பிட்டு வாங்க. 5னா இது போல நம்ம நிரப்பியிருப்போம். 6னா 5 ஒன்னொன்னா நிரப்பிட்டு 6வதா இணை சேர்த்திருப்போம். சரி, இந்த 2 அமைப்பு பார்க்குறீங்க. எது மோர் ஸ்டேபிள்? 11th இருந்து படிக்கிறீங்க. half filled or full filled configurations are more stable. half filled or completely filled, பாதி நிரம்பியது அல்லது முழுவதும் நிரம்பியது மிகவும் நிலையானது என்பது அனைவரும் அறிவர், எல்லாருக்குமே தெரியும். அப்போ இதுல யாரு ஸ்டேபிள்? இப்போ சொல்லுங்க ஆன்சரு. சரியா? அப்போ ஆன்சரு யாரு ஸ்டேபிள்? இவன் தான் ஸ்டேபிள். ஸோ விச் இஸ் மோர் ஸ்டேபிள்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் யாருன்னு சொல்றதுக்கு, சரியா? இவனா +2 +3? +3 இஸ் மோர் ஸ்டேபிள். 1 மார்க் கிடைச்சிடும். ஒய்னா நீங்க இது போல எழுதி Fe+3 is more stable due to
ஆஃப் ஃபில்ட் 3D சப்செல். ஆஃப் ஃபில்ட் 3D 5 அந்த டி ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான் இருக்கு, அப்போ அதான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுதான் இங்க வார்த்தை கொடுத்துருக்காங்க. இட் ஹாஸ் ஆஃப் ஃபில்ட் 3D 5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டியூ டு சிமெட்ரி மோர் ஸ்டேபிள். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதே போல கொஸ்டின் இப்போ மேக்னஸ் கேட்டிருக்காங்க. இது வைஸ் வர்ஸாவா இருக்கும். அங்க 3+ மோர் ஸ்டேபிள், இங்க 2+ தான் மோர் ஸ்டேபிள். மாணவர்கள் நினைச்சுக்கணும். இது வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் திரும்ப போங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேக்னஸ்க்கு எழுதுங்க. மேக்னஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 25. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினோம்னா ஆர்கான் வரைக்கும் 18. அடுத்ததா 4sல 2 நிரப்போம், அப்போ 20 ஆச்சு. அடுத்து 3D ஆர்பிட்டல்ல ஃபில் பண்ணுங்க. 3D ஆர்பிட்டல்ல 5. இதுதான் யாருக்கு? மேக்னஸுக்கு. மேக்னஸ்க்கு எலக்ட்ரான் அமைப்பு எழுதிட்டோம். இப்போ யார் எழுதணும்? 2+க்கு எழுதணும், 3+க்கு எழுதணும். அப்போ 2+க்கு எழுதுங்க. 2+னா 2 எலக்ட்ரான் இதுல இருந்து போயிடணும். இதை எழுதியிருக்கோம். Mn+2 ஆர் Mn2+ ஆர்கான் 3D 5. 5னா எப்படி எழுதுவோம்? 5 கட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் நிரப்பியிருக்கோம். இந்த நிரப்பியிருக்கோம். அடுத்தது 3+ எழுதணும். 3+னா என்னது? 3 எலக்ட்ரான் நிற்கணும். அப்போ நம்ம இதுல 2 எலக்ட்ரான் நீக்கலாம், இதுல 1 நீக்கலாம். அப்போ என்ன வரும்? 4 வரும். சரியா? அங்க 4 வரும். அந்த 4 தான் இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். சரி, இப்போ நமக்கு இது 3D 5, அடுத்தது இது 3D 4. 4 இங்க எப்படி ஃபில் ஆயிருக்கு, 5 எப்படி ஃபில் பண்றோம் அப்படின்றது நான் காட்டியிருக்கோம். எது மோஸ்ட் ஸ்டேபிள்? குட். ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஆமா, ஆஃப் ஃபில்டு 3D 5 கான்ஃபிகரேஷன் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். யாரு அப்படின்னா இவன். அதுதான் இங்க ஆன்சரு. சரியா? இப்ப புரிஞ்சுதா பாருங்க. Mn+2 is more stable because it possesses a half-filled 3D 5 electronic configuration. Okay, fine. புரிஞ்சுட்டு இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ 14th கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ட்டு வேற ஒரு இடத்துல இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது C4+ CO+2 ஏற்கனவே ஒரு இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? அதனால அதை பார்த்துங்க. அப்படியே நீங்கள் ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறதுக்கு தரவாக இருந்தால் இந்த பாடத்தில் கேட்கக்கூடிய வினாவுக்கு நீங்கள் பதில் அளித்து விடலாம். 21லிருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேக்னஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க்னு மனப்பாடம் பண்ணு. அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது. அப்புறமா அயானுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுது கண்டிப்பாக பழகு. அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு 1.5 மார்க்கு, இது ஒரு 1.5 மார்க்குன்னு இந்த வருஷம் பப்ளிக்ல கொடுத்துருக்கோம். புக் பேக்ல இருக்கு. அதனால தான் அந்த கொஸ்டினையும் நம்ம டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கு. இதே போல இன்னும் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்றது, இந்த 4F தனிமங்கள்ல, லாந்தனாய்டுகள்ல புத்தகத்துல ஒரு பக்கம் ஒரு அட்டவணை போட்டிருப்பாங்க. 14 தனிமத்துக்கும் சீரியம், பிரசோடியம், நியோடிமியம், புரோமோடியம், சமேரியம், யூரோப்பியம், கடோலனியம், அப்புறமா அப்படியே போயிட்டு ஹிட்ரியம், லுட்டீசியம் முடியும். அந்த 14 தனிமங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுல யார் யாருக்கு எப்படி எலக்ட்ரான் அமைப்பு இருக்கு? ஆரம்பிக்கிற லாந்தனத்துக்கு 4F0ன்னு இருக்கும். மாணவர்கள் புத்தகத்தை வச்சுக்கிட்டு பார்க்கணும். லாந்தனம் LAவுக்கு 4Fல 0 இருக்கும். கடோலினியம் GD 4F7 இருக்கும். அப்ப நம்ம முழுசா சொல்லணும்னா நான் இங்க எழுதி காட்டுறேன். லாந்தனம், இடையில கடோலினியம், கடைசியா இருக்கிறவன் லுட்டீசியம். இவங்களுக்கு எப்படி இருக்கும் எலக்ட்ரான் அமைப்பு அப்படின்னா, xenon 4F0 5D1 6S2 என இருக்கும்.
அடுத்தது 4F7 5D1 6S2 இருக்கும். இவனுக்கு 4F14 5D1 6S2. மாணவர்கள் புக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்கும் பிங்க் கலர்ல கலர்ஃபுல்லா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா எஃப் ஆர்பிட்டால எலக்ட்ரானே இல்லைன்னா ஸ்டேபிள், எஃப் ஆர்பிட்டால 7 எலக்ட்ரான் இருந்தா ஆஃப் ஃபில்டு ஸ்டேபிள், எஃப் ஆர்பிட்டால 14 எலக்ட்ரான் இருக்குன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள். அப்போ இந்த மூன்று தனிமமும் +3 ஆக்சினேற்ற நிலையில ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். நல்லா கவனிக்கணும். +3னா என்ன சார் அப்படின்னா இந்த ரெண்டு, சரியா, இது இந்த ஒன்று போயிடும், இந்த ரெண்டு போயிடும், +3. அப்போ +3ல 4F0. அடுத்தது இந்த ஒன்று போயிடும், இந்த ரெண்டு போயிடும், அப்போ 3 போயிடுச்சுன்னா 3+. அப்போ கடோலினியம் +3ல மோஸ்ட் ஸ்டேபிள். ஏன்? ஆஃப் ஃபீல்டு 4F7. டி ஆர்பிட்டல் ஆஃப் ஃபீல்டுனா D5, பி ஆர்பிட்டல் ஆஃப் ஃபீல்டுனா P3, எஸ் ஆர்பிட்டல் ஆஃப் ஃபீல்டுனா S1, எஃப் ஆர்பிட்டல் ஆஃப் ஃபீல்டுனா F7. அப்போ இதே மாதிரி இங்க ரெண்டு போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இங்க வேக்கண்ட்டு, இங்க ஆஃப் ஃபீல்டு, இங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ இந்த மூணும் ஸ்டேபிள். இதை ஒட்டி தான் இங்க கொடுத்துருக்கு பாருங்க. LU என்னது? கடோலினியம் 3+ என்னது? லாந்தனத்துக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். சரியா? இந்த ரெண்டுத்துக்கும் 3+ல கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, நீங்க லாந்தனத்துக்கு எழுதுனீங்க. லாந்தனத்துக்கு அடுத்து யாரு இருக்கான் அப்படின்னா சீரியம் இருக்கான். லாந்தனத்துக்கு 4F0ன்னு சொன்னோம். சீரியத்துக்கு 4+ல, லாந்தனம் 3+ல 4F0, சீரியம்னா இன்னொரு அட்டாமிக் நம்பர் கூட இருக்கும். அப்போ சீரியத்துக்கு நீங்க எழுதணும் அப்படின்னா 4F1 5D1 6S2. எந்த கொஸ்டினுக்கு எழுதணும்? சரி, 6S2 இதை இருக்குங்க பாருங்க. இதுதான் இது. அப்போ இந்த 4 எலக்ட்ரான் இழந்துரும். அந்த 4 எலக்ட்ரான்னா எஸ்ல 2, இதுல 1, இதுல 1. இந்த 4 எலக்ட்ரான் போனா எஃப்ல எலக்ட்ரான் இருக்காது. அதுதான் 4F0. அதுதான் இங்க 4F0. சரியா? அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, எழுதிடலாம். அடுத்தது டெர்பியம் Tb4+. கடோலினியத்துக்கு அடுத்து வரும். இந்த தனிமத்துக்கு கடோலினியத்துக்கு அடுத்து வரும். கடோலினியத்துக்கு என்னது அப்படின்னா GD 4F7 5D1 6S2 என இருக்கும். அப்புறமா டெர்பியம் Tbக்கு 4F9 5D0 6S2ன்னு புத்தகத்தில் இருக்கும். நீங்கள் அந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா இவனுக்கு 2+ ஸ்டேபிளா அப்படின்னா நோ, லெஸ் ஸ்டேபிள். ஏன்னா இது போச்சுன்னா எஃப் ஆர்பிட்டல்ல 9 எலக்ட்ரான். 3+ ஸ்டேபிளா? அதுவும் ஸ்டேபிள் இல்லை. 4+ ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். எதனால அப்படின்னா மாணவர்கள் புரிஞ்சுக்க, 4+னா இதுல 2 போயிடும், அடுத்து இதுல 2 போனா 7ன்னு வந்துடும். அப்போ 4F7னா ஸ்டேபிள். அப்போ அதை தான் நம்ம இங்க கொடுத்து வச்சிருக்கோம் 4+ல. சரியா? அப்போ 4+ல சீரியம் 4+, 4F0 இருக்கும். டெர்பியம் Tb 4F7 கொண்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கடோலினியத்துக்கு முன்னாடி, இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே ஒரு இடம் பேசியிருக்கோம். கடோலினியத்துக்கு முன்னாடியும் இவன் கடோலினியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாமா? 4F7 5D1 6S2. இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் தான் யூரோபியம் EU. அவனுக்கு எவ்வளோ சார்னா 4F7 5D0 6S2.
அப்படின்னு புத்தகத்தில் இருக்கும், பார்த்துங்க. இதே மாதிரி கடைசியாக நம்ம லோட்டஸத்துக்கு எழுதணும் 4F 14 5D 1 6S2ன்னு எழுதியிருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இட்டர்பியம் YBக்கு 4F 14 5D 0 6S2ன்னு இருக்கும். இது எலக்ட்ரான் அமைப்பு புத்தகத்தில் அந்த அட்டவணை போட்டு கொடுக்கப்பட்டிருப்பது. இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டோம், இது 3+னா இப்படி இருக்கு, அதுதான் இது இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த 2 எலக்ட்ரான் போனா அப்போ 4F14 இருக்கு, அதுதான் இதோ இருக்கு. அதை நம்ம பேசிட்டோம். இப்போ அந்த ஈயும் எஃப்க்கும் பேசணும் அப்படின்னா இங்க பாருங்க, யூரோபியத்துல இந்த 6Sல இருக்கிற 2 எலக்ட்ரான் போச்சுன்னா 4F7 ஆஃப் ஃபீல்டு வந்துடும். இட்டர்பியத்துல இந்த 6Sல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரான் போனா இட்டர்பியம் 4F14 வந்துடும். அப்போ யூரோபியம் +2ல 4F7, இட்டர்பியம் 2+ல 4F14 இருக்கும். இது ரெண்டுமே அங்க கொடுத்துருக்காங்க. இது இது அப்போ இங்க மாணவர்கள் நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, அந்த 14 தனிமங்களை வரிசையா மனப்பாடம் பண்ணணும். ஒன்று அப்படி மனப்பாடம் பண்ணனா ஸ்டார்டிங் லாந்தனம், மிடில் கடோலினியம், கடைசியா லுட்டீசியம். லாந்தனம், திரும்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்றேன் பாருங்க. தொடக்கத்துல லாந்தனம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல சீரியம் இருக்கு, மிடில் கடோலினியம் இருக்கு, கடோலினியத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், கடைசியா ஓகே நான் லூட்டிசியம் எழுதிடுறேன். இப்போ இதுக்கு முன்னாடி கடோலினியத்துக்கு முன்னாடி யூரோபியம் இருக்கு, கடோலினியத்துக்கு அடுத்து டெர்பியம் இருக்கு, லுட்டீசியத்துக்கு முன்னாடி இட்டர்பியம் இருக்கு. சரியா? இப்போ நீங்க அப்படியே மனப்பாடமான கூடிய மாணவர்களுக்கு தான் இதை நான் சொல்றேன். இப்போ இவன் 4F0, இவன் 4F1. எந்தனா எல்லாமே 5Dல எலக்ட்ரான் இருக்கும், 4Fல 5Dல 6Sல எலக்ட்ரான் இருக்கும். அப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னா சரி, இங்க ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இவன் +3, இவன் +3, இவன் +3. இந்த +3 கான்ஃபிகரேஷனை முடிச்சிட்டோம்னா இவன் 4F0, இவன் 4F7, இவன் 4F14 இருப்பான். இது ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பச்சை கலர், இன்னொரு கலர் மாத்திடலாம். இது ரெண்டும் ப்ளூ கலரா மாத்திடலாம். முன்னாடி இருக்கிறவங்க 2 பேரும் ப்ளூ கலரு, பின்னாடி இருக்கிற 2 பேரும் பச்சை கலர். சரி, இப்போ பச்சை கலருக்கு வந்துடலாம். இவன் +4, ஏன்னா இவன் 3+ல இருந்து 1 கூட்டுற, அப்போ இவன் 4F0 இருப்பான். இவன் +4, அப்போ இவன் 4F7 இருப்பான். இதுதான் ஸ்டேபிள். அடுத்து ப்ளூ கலர், இவன் 3+, அப்போ இவன் 2+, இவன் என்னவா இருப்பான் 4F7, அப்போ இவன் 2+, என்னவா இருப்பான் 4F7 இருப்பான். இங்க எழுதியிருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டால் இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த இடத்த தவிர வேற எதுவுமே கேட்க முடியாது. அதனால அதை படிச்சுங்க. சரி.